இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை சமூகமே, வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய நற்செய்தி மார்க் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-25 முடிய. படைப்பின் வரலாறும் சரி, மானிட மீட்பின் வரலாறும் சரி, கொடுப்பதிலே தான் தொடங்குகிறது. மனிதனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் படைத்து, இறுதியில் மனிதனை படைத்து, அந்த படைப்பனைத்தையும் மனிதன் பொறுப்பில் ஒப்படைக்கின்றார் இறைவன். தான் படைத்த அனைத்தையும் மனிதனுக்கு கொடுப்பதில், நல்லது அனைத்தையும் தனது சாயலான மனிதனுக்கு அளிப்பதில் இன்பம் கொள்கின்றார் தந்தை இறைவன். அனைத்தையும் வாரி வழங்கிய இறைவனுக்கு மனிதன் திருப்பி கொடுத்தது கீழ்ப்படியாமையே. எனினும் இறைவன் மனிதர்களை கைவிட்டு விடவில்லை. காலை நிறைவேறும் பொழுது மீட்பரை அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். அந்த மீட்பர் வேறு யாருமல்ல, தந்தை இறைவனின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து. அவர் தன்னையே மனமுவந்து பாடுகள் படவும், சிலுவை சாவுக்கு தன்னையே கையளிக்கவும், மனிதரின் மீட்புக்காக தன்னையே அவமானங்களுக்கும் கொடூர சாவுக்கும் கையளித்தார். இதைவிட பேரன்பு இவ்வுலகில் எதுவும் இல்லை. விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்கைப் போல இயேசு ஒளிர்ந்தார், உலகின் ஒளியானார். எனவே எந்த நன்மையையும் மறைத்து வைக்க இயலாது. நன்மை செய்யவும், தந்தை இறைவனைப் போல் தான் நல்லது என கண்ட அனைத்தையும் பிறருக்கு முழுவதுமாக கொடுத்துவிட மனமுவந்து முன்வரும் பொழுது, விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் நாம் ஒளி வீசுவோம். சுயநலம், பேராசை, கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கையின்மை, குறுகிய மனப்பான்மை போன்றவற்றை காரணம் காட்டி பிறருக்கு நல்லதை கொடுக்க மறுதளிக்கும் பொழுது, இத்தீய மரக்கால்கள் நம் ஒளி பரவ விடாமல், நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதன் பயன் நிறைவேற விடாமல் நம்மை அழுத்தி மறைத்து விடுகின்றன. அத்தகைய வேளைகளில் எல்லாம் நாம் நம்மிடம் உள்ளது என நம்பிக்கொண்டிருக்கும் அன்பு, பாசம், மரியாதை, நல்ல குணநலன்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும். நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு தனது வாழ்வாதாரத்தை மனமுவந்து அளித்த கைம்பெண்ணை போன்றோருக்கு கொடுக்கப்படும். எனவே நம்மிடமுள்ள நல்லதை எப்பொழுதும் பிறருக்கு மனமுவந்து கொடுக்க தயாராக இருப்போம். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கைப் போல் கிறிஸ்துவின் ஒளியை பரப்புவோம். ஜெபம். ஒளியாம் இறைவா, எங்கிடம் உள்ள நல்லதை மனமுவந்து பிறருக்கு கொடுக்கும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.